சாவுக்கு என்ன பண்ணுவாங்க நாய் சாவுக்கு சார் சார் ஒரு நிமிஷம் சார் அவன் குட்டி போட்டிருக்கான் பாருங்க நீங்க காமிங்க அது அடுத்த நாள் குட்டி போட்டிருக்கான் ஐயோ ஒரு குட்டியா 10 குட்டியா லேப்டா ஆமா லேப்டா நல்ல நாய் வெள்ள கரல சார் நான் இதுல பேசிட்டாங்க மாணவர்கள்னா பைத்தியம் பிடிச்சது ஆண் பெண் ஆன்மா பாலியல் வன்கொடுமைகள் அப்புறம் வந்து ஆன்மா இழப்பு இருட சக்திகள் இதெல்லாம் மனவழிகள் காலையில் கெட்ட இருக்குது குறைய பேசுற மாதிரி யாரோ எப்போ நம்ம சுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது யாரோ நம்ம சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஒரு உயிரை படிக்கும் யாராவது எப்படி நம்ம சாவடிக்கிறது எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இதெல்லாம் மனவழிக்கக்கூடிய வியாதிகள் பீதி பயம் இதெல்லாம் மனவழிகள் மனநோய் உண்மையானது உண்மை ஒற்றை ஆன்மா இது வந்து ஊராமா இந்த கொஞ்சம் பயிர்வாளர் பல ஆன்மாக்கள் இணைந்தது சிசோபினியா பல ஆன்மாக்கள் பாதிக்கப்பட்ட ஒருவரை மனநிலை ஒரு காதல் கேட்கறது இருக்குது காதல் கேள்வி வருது சத்தம் போடுறது இதெல்லாம் கேட்குது அல்லது பிளவுபட்ட ஆழ்மை பயிர்வாளர் ஒற்றை ஆன்மா இணைப்பு அடுத்தது சிசோ மனக்குழப்பம் மனநோய்க்காக மாறும் மனக்குழப்பம் மனநோயாக மாறும் நெக்ஸ்ட் பெண்களும் உணவுகள் ஒரு பெண்ணாக இருப்பது அசௌகரியமாக இருக்கிறது எதிர்மறை தற்கொலை எண்ணங்கள் மனச்சோர்வு பதட்டம் சோகம் பயம் உணர்வு ரீதியான பிரச்சனை உணவும் ஒரு காரணம் குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட காயங்கள் அப்படின்னா சார் சின்ன பிள்ளை காத்துருப்பா சின்ன வயசுல சொந்த காத்துருப்பா சத்தம் வந்துருக்குங்க அந்த குழந்தை சொல்ல மாட்டாங்க சக்தி கோலை பயன்படுத்தி சொல்லவும் நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுகளும் ஏற்றுக்கொள்கிறேன் சில எதிர்மறை ஆற்றல்கள் பயம் ஏமாற்றம் கவலை சோகம் பதட்டம் கோபம் துக்கம் இன்னும் பல எதிர்மறை உணர்ச்சிகளின் காரணங்கள் பணி சூழல் வேலை நிமித்தமாக இருக்கிறது குடும்ப சூழ்நிலை காரணமாக அண்டை வீட்டார் பிரச்சனையினால அடுத்தது ஆன்மீக அமைப்புகள் மூலமாக இதெல்லாம் எதிர்மறை உணர்ச்சிகள் காரணம் நண்பர்கள் மூலமாக முதலே சில பெண்களின் பிரச்சனைகள் இதை இதில் மாற்றோம் சார் நெக்ஸ்ட் இன்று நாம் சந்திக்கும் பல பெண்கள் நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்கிறார்கள் அதுவும் நான் ஏன் ஒரு பெண்ணாக பிறந்தேன் ஏன் திருமணம் செய்து கொண்டேன் ஏன் என் குழந்தை எனக்கு குழந்தைகள் பிறந்தார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட குடும்பம் இருக்கிறது அவர்கள் விரைவில் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நினைக்கிறார்கள் மனைவியின் பயம் நான் ஏன் இந்த ஆணை மனதில் இந்த மாதிரிலாம் நம்ம மனசு நினைச்சதெல்லாம் பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் நிர்வகிக்கப்பட்ட யாரும் உதவ முடியாது என அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த மாதிரி மனசு ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண கிடையாது யாரும் கிடையாது தனியாக தான் இருக்கு. அந்த எமோஷன்ல என்ன மட்டும் தெரியாம ப்ரோக்ராம் மேடம் கற்புலேந்து பரவாயில்லை one of them is strong and exit this program. TV, reels, என்னென்னவோ இருக்கு மேடம். எவ்வளோவா இருக்கு மேடம். சாரு ரீல்ஸ், ஷார்ட்ஸ் என்னென்னவோ இருக்கு மேடம். என்ன பேருக்கு பார்க்குறாங்க படிக்கல இல்லைங்க. நம்மளால தப்பு. கேமரா கொடுக்குறோம், ஃபோனை கொடுக்குறோம், பாரு வேணுங்க கிணக்க கட்டி சத்தம் போடுறதுக்கு இப்போ பிள்ளைங்க அடிக்ஷன் மேடம் அந்த மாதிரி தான் தப்பு சரிங்களா வேற பண்ணுங்க அப்பா அம்மா வந்து பொண்ணு கொடுத்து பார்த்துக்க நாம பாருங்க வேலை செஞ்சுப்பாங்க டைப்பில் அவங்க ஸ்பெண்ட்
ஸ்கூல் அழைச்சாக்கா அவன் நல்லா அடிக்க சொல்லுவார். இப்போ அப்பா தான் வந்துடுவான் ஸ்கூலுக்கு. ஏன் மேடம் டிவியிலே காமிக்கிறீங்க. ஒரு பையன் சண்டை போட்டுக்கா பெரிய பெரிய வண்டி வருது மேடம் போட்டீங்க அவர் நிற்பாரு. மேடம் ஹீரோ ஒரு 6 பேக்கெல்லாம் உட்காந்துருப்பாரு. ஆடா நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் படத்தில் மேடம் வெளியில் வர முடியுமா? டீச்சரே அடிக்கிறானுங்க. எங்கள் அப்பா டீச்சர் அடிக்கிறான். இந்த வகை நோய்க்கு மருந்துகள் கிடையாது. சமூக உதவ வேண்டும், ஆலோசனை குழுக்கள் மூலமாக உதவ வேண்டும். குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் அவர்களை சுறுசுறுப்பாக வைத்திருங்கள். செயலற்ற மனம் பிசாசின் பட்டமை. எஸ் சமூகத்தையா மைண்ட் என்னமோ திங்க் பண்ணுங்க மேடம். அது பிஸி ஆகிறீங்க. என்னென்னு பண்ணுங்க. என்னது கேம் பண்ணுங்க. சும்மா உட்காந்துருக்கீங்க. இப்படியா 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 எல்லாம் சோர்ந்து வரோம் நமக்கு. எதையாவது நினைச்சிட்டு மன கஷ்டமா குழப்பமா இது நினைச்சு அதை நினைச்சு இப்போ சாம உட்காந்து திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மள அறியாம பல சோல் வச்சு அந்த அட்டாச் ஆகிடும். அப்படிங்க இந்த சோல் வந்து அவங்க செஞ்சு கொடுக்கும். ஆமா உண்மை செய்யி அவ்வளோ பண்ணி செஞ்சு கொடுத்து பண்ணிட்டே இருக்கணும். அது சொல்லிட்டே இருக்கும். எஸ் அதனால ஏதோ ஒரு என்கேஜ் பண்ணிட்டே இருக்க சொல்றீங்க. எஸ் அது பண்ணிட்டு இருக்கணும். யூ கேன் ஐ கான்ட் I டு cannot do it. I can't do it. நெக்ஸ்ட் இஸ் பாருங்க village system stop moving forward. What happened? When we step out of the comfort zone. That is not true. You are made out of 50 trillion cells. Our cells Not a single person. Our cells the science of actually how the cells work, and you will have more knowledge than most doctors in the world today because they still believe in the genes. Here's the simple truth. A gene is a blueprint. Or reading the blueprint or not reading the blueprint. And the gene does not make that decision. The gene is red or red. And the gene controls the signal. The perception. Every cell has about 1.4 volts. Not too much. 50 trillion cells in the body. Times 1.4 volts is 700 trillion volts of electricity in your body right now. But your mind is the governor of the cell. 50 trillion cells. So if you change your thought and your mind, you can change the biology. The is the primary cause of illness on our planet today. So you are not victims of your genes because you can change any of your genes anytime. If you change your perception, You change the biology. If someone tells you
genetic code. So perception controls life. No two people see the world the same way. They have different perceptions. And sometimes your perception can be right, and sometimes your perception can be wrong. அதாவது ஒரு பிலியன் சிஸ்டம் உண்மையா இருக்கலாம், கொஞ்சம் கூட இருக்கலாம். இது உங்க நம்பிக்கை தானே சரியா இருக்குங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? It means then that your thoughts can literally make you sick. The thoughts that make you sick. And so many diseases around the world are created by the immune system being suppressed, or what we call immune-mediated diseases. Everything from cancer, MS, lupus, rheumatoid arthritis, food allergies, food sensitivities, is a compromise in the immune system. So here's the question. If your thoughts can make you sick, is it possible that your thoughts can make you well? Well, we did a research study where we took 117 people and we wanted to measure their cortisol levels, which is the stress hormone, and another chemical called IgA, immunoglobulin A. It's your body's primary defense against bacteria and viruses. So as cortisol levels go up and you're mobilizing enormous amounts of energy for some threat in your outer world, the immune system dials down, and now the immune system becomes compromised because all of the energy is going for a threat in the outer world. Our immune system becomes suppressed, so typically IgA levels go down. So we measured the cortisol and IgA levels, and we put them through 4 days of training, and we asked them to trade emotions like anger and frustration and hatred and violence and aggression and competition and fear. Those are all the chemicals that are derived from stress hormones. We asked them to trade those survival emotions for elevated emotions, heartfelt emotions like gratitude, appreciation, kindness, care, love for life, and joy for existence. And all we wanted them to do for 10 minutes a day was open their hearts and begin to feel those elevated emotions. At the end of 3.5 days, we went back and we measured those same values. And their immune system, that is, IgA levels went up as a collective, about 50%. Their cortisol levels dropped about 16.25%. Their stress hormones went down, and their immune system upregulated to a great degree. இந்த மைண்ட் தான் அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் தப்பாக வெரி நைஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம். 2 ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறோம் நம்ம ரொம்ப சத்தமாக போடுறது ஹையாக போகும். ஹை ஒர்க் தூங்க முடியாது. ஹை பிளட் ப்ரெஷர் போயிடும். சுகர் லெவல் ஏறும். சிஸ்டம் வேலை செய்யும். டிசீஸ் வரும். நம்ம மைண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால மைண்டை சரி பண்ணிக்கணும். அவன் டெக்னிக்ஸ் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? பண்ணி படிக்கிறோம். கோர்ஸில் வெளியாகிறோம். பிளாக்கில் வெளியாகிறோம். அந்த மாதிரி நம்ம செய்யணும். சரிங்களா? சார் சரி. கருத்துக்களும் நம்பிக்கைகளும் நீங்கள் ஒரு தனிநபர் அல்ல, செல்களின் சமூகம். உங்கள் மனம்தான் இந்த 50 பில்லியன் செல்களின் ஆளுநர். கருத்துக்களும் நம்பிக்கைகளும் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். உங்கள் செல் உயிரிலே நீங்கள் மாற்றலாம். நமது மனம்தான் நமது பல உடல்நல பிரச்சனைகளுக்கும் காரணம். மனதை மாற்றுங்கள். உங்கள் செல்கள் மாறத் தொடங்கும். சில நேரங்களில் உங்கள் கருத்து சரியாகவும் சில நேரங்களில் தவறாகவும் இருக்கலாம். 2 பேருக்கு ஒரே மாதிரியான கருத்து இருக்க முடியாது. நம்பிக்கை உங்கள் உயிரிலே செல்கள் கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் நம்புவது வாழ்க்கையை உள்ளேயும் வெளியேயும் கட்டுப்படுத்துகிறது. பார்த்தீங்களா? அப்படி பண்ணவே இல்லை. கீழே விழுவோம், பயந்துருவேன். அப்பா அம்மா போய் காரணம் சொன்னாங்க. நேற்று ஒரு பிள்ளை கொடுக்கலாம் குழந்தை சொன்னாங்க. வந்துங்க அப்போ ஃபேக்கிங் வச்சுருக்கீங்க மேடம் புரியுதுங்களா? முடிஞ்சா எப்படியாவது போனீங்கன்னா கொஞ்சம் சொல்லுவாங்க. ஏன்னா கீழே விழுந்துருவேன், கை வந்துடும். 2 வயசு நம்ம
Stronger than what people say you can do. Stronger, itu lebih cekal dia. Kalau dia ada saya punya dia. Yang itu boleh tahu. Bola, ayo bola. Saya boleh kan? Ayo boleh betul. Ayo, aku boleh. I had to share this video with you because when I started watching him, ஆன்மா தனது அறிவை அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்ல போடும். எல்லாமே கத்துக்கங்க. இப்போ நாங்க என்னெல்லாம் கத்துக்கிறோமோ என்னெல்லாம் ஒண்ணுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாமே நெக்ஸ்ட் ஜென்மம் கிளாஸ் ஆயிடும். Yes. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும். அர்த்தம் எஸ் எந்த போவாங்க அப்ப நான் செத்தா இது கூட வந்து நான் செய்யற நல்ல காரியங்கள் பண்ணலாம். எஸ் பணம் வைஃப் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க யாரும் வரணும் அவங்க இதான் இருக்கும் பூஜை பண்ணி சரிங்களா ஆன்மா பற்று பயம் ஆன்ம உணர்வு ஆன்ம உணர்வு இல்லாமல் போன்ற காரணங்களால் இங்கே சிக்கி மாட்டிக்கொள்கிறது. எஸ் எங்கத்த யாரை பிடிச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆன்மா இங்கே எத்தனை பேர் இதான் எப்படி நினைக்கிறாங்க இருங்க செத்து போயிட்டு நாங்கள் கலரை கட்டுறோம். பேரை போட்டுட்டு அப்புறம் சார் பூ வைக்கிறீங்க இருங்க சார் வைக்க போவாங்க இப்போ இந்த கலரைக்குள்ள ஒரு ஆன்மாவை புதைச்சாச்சு. இந்த ஆன்மா இல்லை என் வீட்டுக்கு உட்கார்ந்து பண்ணிட்டு மைண்ட் அடி பயன் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு பரப்புலே நம்ம வந்து எரிஞ்சி கடலை விட்டுருவோம் பேரை போட்டு என்ன டேட்டில் போட்டு அங்கே போய் விசிட் பண்ணுவோம் இப்போ சரி நீங்க இந்த மாதிரி இடத்துல சில இடங்களுக்கு போயிட்டு எலிவேட் பண்ணுறீங்க. பயங்கரமான பட் இல்லை கேட்க சார் the world's biggest cemetery ஈராக்ல 6 billion graves 1,500 acres of land எல்லாம் பொதுச்சுறாங்க அப்பதான் மேல போவாங்க அப்படி பாருங்க வீடு ஆன்மா ஒரு ஒட்டுணியை போல உயிருள்ள உடலுடன் இணைந்து கொள்ள முடியும். முடியும் அதான் ஆசிரியர் சோல் அட்டாச்மெண்ட் அருமானிய மாரியோட
சின்ன பொண்ணு. Thank you.